இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானா இருக்குமோன்றது ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இன்ன வரைக்குமே பிரச்சனை முடியல. போர் சண்டை முடிஞ்சாலும் வாய் சண்டை முடியல. ஏன்னா இவங்க வாய் இல்லாம எதையாச்சும் சொல்றது, அவங்க வாய் இல்லாம எதையாச்சும் சொல்றது, இன்ன வரைக்கும் அது முடியாம இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய ஊடுருவலோ, பாகிஸ்தானுடைய பின்னணியில இருந்து அந்த குண்டு வெடிச்சிருக்கான்னு விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேற எந்த தீவிரவாத அமைப்பா இருக்குமோ விசாரிச்சுட்டு வந்துருக்காங்க. இன்னும் முழுமையான விவரங்கள் வர காலத்துல தான் தெரியும். ஆனா பாவங்க, ஆனா எப்படி சொல்ல, மக்கள் அவங்க அன்றாட வேலைக்கு போயிட்டு குடும்பம்னு பார்க்கும்போது இந்த பொட்ட தீவிரவாதி பேலே அப்புறம் நீ ஜனங்களை தான் குறி வைக்கிறியா? எதிர்கட்சியினர் என்ன கேட்கறாங்கன்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு இவ்வளவுதானா? இந்த தீவிரவாத சதி திட்டத்தை முன்கூட்டியே பாதுகாப்பு துறையினர் கவனிக்க மறந்துட்டாங்களா? காஷ்மீர்ல நடந்த துப்பாக்கி சூடுக்கு உளவுத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஏன் இதை உளவுத்துறை கண்டுபிடிக்காம இருந்துச்சு? இதுக்கப்புறம் இந்த குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு, அதாவது மே மாசம் நடந்ததுக்கும் இந்த நவம்பர் மாசம் நடந்ததுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்லை. 5 மாசத்துல மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது உளவுத்துறை கவனிக்கிற, உளவுத்துறை தூங்குதான்னு எதிர்கட்சியினர் கேள்வி எழுப்புறாங்க. இது அமித்ஷா அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போறாரு? நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? ஏன்னா இந்தியாவுடைய பாதுகாப்புன்றது மிகவும் அவலமான நிலையில